Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வெனி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காராமணி காய் வரும் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம், அதுவும் கேரளா ஸ்டைலில். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் இதை அப்படியே சாலட் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 1/2 kg அளவுக்கு காராமணி காய் எடுத்திருக்கேன். இந்த யார்ட் லாங் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக பச்சை பயிர் எடுத்திருக்கேன், ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு. இது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சுருக்கேன், தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. நான் டைம் இருக்கிறதால இது ஊற வச்சு பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னா நீங்கள் இதை குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த பச்சை பயிர் வந்துட்டு தண்ணி வடிகட்டிட்டு கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், பச்சை பயிர் வந்துட்டு ஜஸ்ட் 6 to 7 மினிட்ஸில் சூப்பராக வெந்துடுச்சு நம்ம ஊற வச்சதால். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகக்குள்ளே இது தண்ணியிலேருந்து எடுத்து சைடில் வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் தேவைப்படும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா ஆட் பண்ணுறேன். கடுகு அண்ட் சீரகம் ரெண்டுமே ஆயிலில் நல்லா வெடிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மினிட் இது நீங்கள் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடலைப்பருப்பு வந்துட்டு நல்லா வேகும். பாருங்கள், கடலைப்பருப்பு வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 5 cloves ஆஃப் கார்லிக் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கார்லிக் வந்துட்டு நல்ல கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃபைன்லி சாப்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 4 காஞ்ச மிளகா அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனியன் வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காராமணி காய் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இன்கேஸ் உங்கள் கிட்டே காராமணி காய் இல்லைன்னா நீங்கள் இந்த ரெசிப்பியை பீன்ஸ் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில். ஸோஃபார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த பச்சை பயிர் கூட இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் மீடியம் ஹீட்டில். குக் பண்ணக்குள்ளே அடிக்கடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா தீஞ்சிடும். நம்ம போட்டிருக்க அந்த காராமணி காயோட கலர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு 12 மினிட்ஸ் நான் நல்லா குக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காராமணி காயோட கலர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு 2 மினிட்ஸ் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிங்கன்னாவே இந்த டேஸ்டியான பொரியல் ரெடி ஆகிடும். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேங்காய் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான பொரியல் வீட்டில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு, அதுவும் கேரளா ஸ்டைலில். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.